வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 2025க்கான எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. நம்ம எல்லாத்தையும் அதை பற்றி பேசியாச்சு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு அவசியமான ஒரு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பணியிடங்களாவது இவங்க வந்து போஸ்டிங் வந்து ரைஸ் பண்ணணும். ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6,000 போஸ்டிங் ரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 போஸ்டிங் அவங்க எடுத்தாங்க மட்டும்தான் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது காலங்காலமாக எக்ஸாம் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தவங்க, படிச்சுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்யூஷனாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றமாகவும் தீர்வாகவும் இருக்கும். சரிங்களா? அவங்க ரீ எக்ஸாம் நடத்துறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க, நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணுன்னா கண்டிப்பாக வந்து பணியிடங்களை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ ஏன்னா நம்ம வந்து ரீ எக்ஸாம் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பணியிடங்கள் வந்து அதிகரிக்கணும். இவங்க எதுவுமே வந்து தெளிவாக சொல்லலை. அதனால நம்ம வந்து பணியிடங்களையாவது நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அது நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், எனக்கு கிடைக்குமா சார்னு. கிட்டத்தட்ட ஒரு 140 போட்டிருக்காரு. அவர் ஸ்டெனோ வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஜாப் இருக்கும். சரிங்களா? இன்னுமே இது பார்த்திங்கன்னா இன்னும் குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த வேக்கன்சியே கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். இன்னும் நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணியிடங்கள் வந்து 10,000 தாண்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நல்ல வாய்ப்பு இருக்கும். நிறைய துறைகளில் வந்து காலி பணியிடங்கள் இருக்கிறது அவங்க அறிவிக்கணும். அப்படி எடுத்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியை நம்பி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரும். அதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெனோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம இதுக்கான கட் ஆஃப் என்ன போட்டிருந்தோம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எம்பிசி இருந்தால் ஒரு 145க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 153 155 போட்டிருக்காங்க. ஆனால் 160 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கான விஷயம் இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தேன். 145 மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஆனால் அப்படி அந்த அளவுக்கு இருந்தால் தான், அதாவது 10,000க்கு கிட்ட இருந்தால் தான் ஒரு 135 எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வாய்ப்பு இருக்கும். மற்ற துறைகளில் வந்து வாய்ப்புகள் இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதனால் நம்ம வலிமையாக கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கோரிக்கை வைக்கணும். ஒரு 10,000 பணியிடங்களை வந்து இப்போ அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சைடில் கேட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அறிவித்தாங்க. நிறைய திட்டங்கள் நிறைய துறைகளில் வந்து வேக்கன்சி இருக்குது. அவுட் சோர்சிங்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஸோ நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கிரேடாக வாங்கிட்டாங்க. செலெக்ஷன் கிரேட்னால் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஜூனியர் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய ரிட்டைர்மெண்ட் இருந்துன்னு சொன்னாங்க. அது இன்னும் கரெக்டாக சொல்லணும், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். 6 மாதத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நிறைய ரிட்டைர்மெண்ட். ஆனால் டிவிலையும் போட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம சாதாரணமாக காமனாக வந்து நம்ம துறை ரீதியாக கேட்கணும் அவசியம் கிடையாது. ரிட்டைர்மெண்ட் நிறைய போயிருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 10,000ன்றது சாதாரணமாக கேட்கலாம். அப்போ இந்த 10,000 வேக்கன்சி வந்து இவங்க ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 135க்கு மேலே 140க்கு மேலே இருக்கவங்க, டைப்பிஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்டெனோவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 100% வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நாலேஜான பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 120 125 வருது. அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டிஎன்பிசியோடைய இந்த இதுவே விட்டுட்டு வெளியே போயிடணும், நம்மளால முடியாது, இல்லை கிடைக்காது, இது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மிஸ் ஆகி போயிருக்கும். சரிங்களா? நிறைய பேர் நல்ல நாலேஜான ஆளுங்களே இது மாதிரி சறுக்கிட்டாங்க. அது நமக்கு நல்லாவே பார்க்க முடியுது, தெரியுது நமக்கு. இருந்தாலும் நீங்கள் அந்த நெகட்டிவாக இருக்காதீங்க. அடுத்து பாசிட்டிவாக மாறுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து டிஎன்பிசியை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம படித்தாச்சு. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டால் வெளியே போக முடியாது. வேலையோடு தான் வெளியே போகணும். இது வந்து ஒரு போதை மாதிரி தான் அந்த எஜுகேஷன்றது நமக்கு. அதுவும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை விட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. வேலையை வாங்கிட்டு தான் நம்ம இதை விட்டு வெளியே போக முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து படிங்க. நன்றி.